everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐர மீன் கருவாட்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஐர மீன் மட்டும் இல்ல, எல்லா கருவாடுமே உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட்ல செஞ்சு காமிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா வெயில் காலம் அதிகமாயிருச்சு. அதனால வந்து உடம்புல உஷ்ணம் எல்லாருக்குமே அதிகமா இருக்கும். நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அது வந்து நார்மலா எல்லாருமே சொல்றது. இந்த மாதிரி உணவு வகைகள்ல எதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து உடம்போட உஷ்ணத்தை குறைக்க முடியும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருவாடு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அம்மா போடுறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு கருவாடு கொடுங்க சரியாயிரும்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா கருவாடு வந்து உடம்போட சூட்டை குறைக்கிறதுக்கு. சயின்டிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா அம்மா போடுறது வந்து உடம்போட சூடு அதிகமாச்சு அப்படின்னா அம்மா போடும். ஸோ வந்து அதை குறைக்கிறதுக்கே வந்து பயன்படுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த கருவாடு. ரொம்ப சீப். இது பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் தாங்க. இந்த இது வந்து நான் 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வந்து ஐர மீனில் தான் வந்துட்டு வறுவல் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. எந்த கருவாடு கிடைச்சாலும் சரி, நெத்திலி கிடைச்சாலும் சரி, இல்லை எனி டைப்பு நம்ம வந்து கிடைச்சாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் கிட்ட கருவாடு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்க அழுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய உப்பு இருக்கும். கருவாடு அப்படின்னாவே பேசிக்காக உப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த உப்பை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இது மாதிரி பண்ணும்போது கருவாடு கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். குக்கிங் டைமும் கம்மியாகும் நமக்கு. இப்போ இதில் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஊறட்டும். உப்பும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தூசி இருந்தாலும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்த மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ இதை வடிச்சிடலாம் தண்ணியை. அவ்வளோதான், பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டை நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. அவ்வளோதான், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி பச்சை மிளகா பூண்டு அதோட வாசம் அப்படியே சூப்பராக கமாலிக்குது. பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப்பில் ஒரு 50லேருந்து 60 இருக்கும். நல்லா நீல வாக்கிலேயே கட் பண்ணியிருக்கேன். நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே நமக்கு கொடுக்கும். அவ்வளோதான், சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்காம கூட செய்யலாங்க, பட் தக்காளி சேர்த்தோம்னா கொஞ்சம் சத சதன்னு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தக்காளி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர். இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. அதுக்காக கிரேவி இல்லை, வறுவல் மாதிரி தான் செய்கிறோம், நல்லா இருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். என்னம்மா, இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கருவாடு சுடுதண்ணியில் போட்டதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கலாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள் நான் எவ்வளோ வெங்காயம் போட்டேன். ஆனால் இதுவே கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா பழைய சாதத்துலேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அது பெரிய மீன் கடையில் இருக்குது, நம்ம போகும்போது பார்க்கலாம். இது பாருங்க, நல்ல பாருங்க, நல்லா உதிரி உதிரியா. இங்க பாருங்க பசங்க எவ்வளோ அழகா உதிரி உதிரியா இருக்கானுங்கன்னு. இப்படியே பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இதை வந்து இன்னும் 2 விதமா செய்யலாம். தக்காளி நிறைய போட்டு தொக்கு மாதிரி செய்யலாம். இல்லை அப்படின்னா இதில் முட்டையை உடச்சி ஊற்றி பொடி மாஸ் மாதிரி செய்யலாம். நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு ஃபைனலாக கொஞ்சம் முட்டையை ஊற்றி பொடி மாஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அதுவும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ பண்ணுனா ரெண்டுமே, பாதியை வந்து பொடி மாஸ், பாதியை வந்து பொரியல் மாதிரி சாப்பிடுவோம். ஃபைனலாக வந்து கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். நம்ம இதில் தக்காளி போடாமல் இருந்தோம்னா நல்ல பொரியல் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் சத சதன்னு இருக்கு இல்லையா, அதுக்காக தான் தக்காளி சேர்த்துருக்கோம். ஃபைனலாக உப்பு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால நான் ஆட் பண்ணலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care.